ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆனி மாத பலன், ஆனி மாத தமிழ் மாத பலன்ல சூரிய பகவான், நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இடம் பெயரும் போதுதான் தமிழ் மாதம் பிறக்குதுங்க. அது நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருப்போம். சித்திரை மாதம், தமிழ் வருட பிறப்பு பிறக்கிறதுக்கு காரணம் மேஷ ராசியில் உச்சம் பெற்று பலம் புரிந்து பயிற்சியாகும் காலகட்டம் சித்திரை மாதையா பிறக்குதுங்க. அப்புறம் வைகாசி, இப்பொழுது ஆனி மாதத்துல மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் சூரியன் ஆனி மாதத்தில் சில சிறப்பான சம்பவங்கள், சிறப்பான யோகங்கள், அமோகமான பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க எல்லா ராசிக்குமே. ஏங்கன்னா சூரிய பகவான்ன்றவர் தான் அவரோட அடிப்படையில் தான் மற்ற கிரகங்கள்லாம் செயல்படுது. முக்கியமா இந்த சூரிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இடங்களில், அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில், அதாவது கால புருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்திற்கு மிதுன ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உபஜய ஸ்தானத்தில் பாவ கிரகமான இயற்கை பாவியான சூரியன் பெயர்ச்சி அடைந்து இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில யோக வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா அரசாங்க துறையில, அரசியல் துறையில இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் உச்சக்கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஜாக்பாட் யோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் தாங்க ஒரு ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசிக்காரனுக்கு ஒரு சம்பாத்தியக்காரன் சொல்லக்கூடிய சம்பாதித்யம், அதாவது வேலை தொழில், அவர் சம்பாதிக்கிறதுக்கான யோகியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அவரு 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடையும் 9ஆம் இடத்தில் படைச்சும் போது இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் அவர் சொந்த வீடான ரிஷபராசியிலிருந்து சுக்கிர பகவானோட சுபகிரக வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதனோட யோகமும் சிறப்பா இருக்க போதுங்க. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல சுபகிரகத்தோட செவ்வாய் சுபகிரகமான சுக்கிரன் வீட்டுல பெயர்ச்சி அடைகிறாரு ஆணி மாதம் 5ஆம் தேதி. அது மட்டும் இல்லாம ஆணி மாதம் 21ஆம் தேதி இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் குருவோட இருந்துட்டு இருக்காரு கடகராசியில. அவரு 5ஆம் இடமான சிம்ம ராசியிலும் பெயர்ச்சி அடையாரு. சோ இந்த கிரக நிலை அடிப்படையில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள் பார்ப்போங்க. ரிஷபராசி நேயர்களே, சுக்கிர பகவானை ராசி அதிபதியை கொண்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் புகழ்மிக்க மாதமாக இருக்க போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டே சொல்லாங்க. மகாலட்சுமி உங்க வீட்டை தேடி வர போற மாதமாக இருக்க போகுது. ஏன்னாங்க செவ்வாய் பகவான் உங்க ராசியில, அதாவது உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்க ராசியிலே இந்த மாதம் ஆணி மாதம் 5ஆம் தேதி உங்க ராசிநாதருக்கு அவர் ரொம்ப ரொம்ப நட்பு கிரகம், சமம். அதனால உங்க ராசியில இருக்கும்போது உங்களுக்கு இருந்து வந்த, அதாவது 7ஆம் இடம் என்றது பொது வாழ்க்கை, அதாவது சமுதாயத்தில் இருந்து வந்த அவப்பெயர், கெட்ட பெயர் எல்லாம் மாறப்போகுதுங்க. தொழில புது புதிய முன்னேற்றங்கள் வரப்போகுது. கூட்டு தொழிலாளி நண்பர்கள் மூலயமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட பிசினஸ், தொழில் ஆரம்பிக்கான யோகங்கள், வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலையில, தொழில் துறையில இருக்கிறவங்க, அதாவது வேலையில இருக்கிறவங்க, ஐடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டெபுடேஷன் மூலயமா வெளிநாடு போற யோகம் இந்த காலத்துல உங்களுக்கு அமையும். நீண்ட நாளாக காத்து கொண்டிருக்கும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அதை செயல்முறைப்படுத்த முடியாம ஒரு தடங்களும் சிக்கல்களையும் சந்தித்து கொண்டிருந்தவர்களா, சரி ஒரு 2 மாசம் இல்ல ஒரு 3 மாசம் இல்ல ஒரு வருஷம் ஒரு போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு பொருளாதார மாற்றமும் இல்ல, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நம்மளோட நிலைமையை மாற்றக்கூடிய அமைப்பாக காத்து கொண்டிருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதாவது அது எப்படி இருந்திருக்கும்னா, விசா கிடைக்காம இருக்கிறது, இந்த பாஸ்போர்ட்ல பிரச்சனை, இந்த மாதிரி இந்த போர் பிரச்சனை இல்லைனால உங்களுக்கு அந்த அனுமதி மறுக்கப்பட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சாதகமாக அமைந்து வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் வெளிநாடு, வெளியூர் போய் அமைக்கிற யோகம் இந்த காலத்தில் இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் அதிபதி உங்க ராசியிலே இருக்கும் போது இந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாரு. மாணவர்கள் பாத்தீங்கன்னா கல்வியில சிறந்து விளங்குவாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல
சுக்கிரனும் குருவும் இருக்கும்போது நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படிக்க முடியாம சோம்பல்ல இருந்தவங்க பாத்துக்கலாம் சார் அப்புறம் பார்க்கலாம், கிட்ட தானே வருது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது, கிட்ட வரும்போது பாத்துக்கலாம், இன்னும் 10 நாள் இருக்கு, இன்னும் 5 நாள் இருக்கு, அதுக்கு பாத்துக்கலாம்னு தள்ளி போட்டவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து சுறுசுறுப்பா சரி இப்ப நம்ம பண்ணுவோம், பண்ணா நம்ம வந்து வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இருக்கும். ஏன்னா மாணவர்கள் வந்து இந்த காலத்துல வந்து எங்க சார் படிக்கிறாங்க நீங்க கேட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு யோசனை இப்ப தோணும். சரி நம்ம இதை படிச்சா நம்மளுக்கு ஒரு டக்குன்னு இந்த வேலை கிடைக்கலாம். ஏன்னா அவங்க நண்பர்களே யாராவது வந்து இப்ப அதை படிச்சிருப்பாங்க, அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க வந்து இப்போ டக்குன்னு சரி நானும் படிக்கிறேன்ட்டு இப்போ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. டேய் அந்த கோர்ஸ் பண்றா, இதை போய் செலக்ட் பண்றா, ஒரு ஒரு 3 மாசம் கோர்ஸ் தாண்டா, ஒரு 10 டேஸ் கோர்ஸ் தாண்டா, அது மாதிரி படிடான்னு சொல்லியிருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து தட்டி கழித்து வந்த அந்த மாணவர்கள், இளைஞர்கள் இப்பொழுது தானாகவே முன் வந்து நான் படிக்கிறேன், நான் அதை போய் அட்டன் பண்றேன், நான் எழுதுறேன், நான் முடிச்சிடுறேன், நான் வந்து ஒரு வாரம் இந்த ஒரு 20 நாள் கிளாஸ் போறேன், இந்த ஒரு மாசம் கிளாஸ் போறேன்ட்டு போயிட்டு அதை சக்சஸ் ஆக பண்ணக்கூடிய ஆர்வம் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா செவ்வாய் உங்க ராசியிலே இருக்கிறாரு. 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும், அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில் சூரியனும் புதனும் புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்கும் போது படிப்பு சார்ந்த விஷயம், உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல தடைகளையும் சங்கடங்களையும் தாமதத்தையும் சந்தித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், இளைஞர்கள் இப்பொழுது நினைத்த தொழில் கல்வி, நினைத்த கல்லூரியில் படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போய் சேர்ந்து முயற்சி அடைந்து வெற்றி அடைய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஆனி மாதத்தில் கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள் அவர்கள் கிடைக்க பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் பலம் புரிந்து இருக்கும் காலகட்டத்தில் 9ஆம் இடத்தை அவங்க பாக்குறாங்க. சோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது இடம். அதை பார்க்கும்பொழுது 7ஆம் பார்வையா பார்க்கும்போது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தந்தையின் ஆதரவு, தந்தை மூலமா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய தடைகளாக இருந்த பொருளாதாரமோ, தடைகளாக இருந்த சொத்துக்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. நல்ல குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அதாவது நல்ல வழிகாட்டி, உங்களுக்கு ஒரு லீடர் அமையக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதன் மூலமா உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் சொல்லுவீங்க பாத்தீங்களா, இந்த தொழில் பண்ணலாம், இந்த வேலையை நம்ம செலக்ட் பண்ணலாம், இந்த படிப்பு படிக்கலாம் என்ற மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டதே சொல்லலாங்க. நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமும் தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக தடைப்பட்டு இருந்த திருமணம், காதல், கல்யாணம் கைகூடுங்க. ஏன்னா 7ஆம் பார்வையா அவங்க வந்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள் காத்துக்கிட்டுன்னே சொல்லலாங்க. ஏன்னா குரு வந்து பாக்குறாரு 9ஆம் இடத்தை. சோ காதல், கல்யாணம் வாய்ப்புகள் சேரும். அதாவது காதல் புரிந்தவர்களே பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவின் சம்மதத்தோட காத்துட்டு இருக்கலாம். பேரண்ட்ஸோட, பெற்றோரின் சம்மதத்தோட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகுது. சோ குருவின் பார்வையில் 9ஆம் இடம் உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்க போகுது. செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கும், வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோவில் இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீங்க விஷ்ணு கோவில், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு வெள்ளை பூல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், குடும்பம் சுமூகமான சூழ்நிலை உண்டாகும், மாணவர்கள் உயர்கல்வி படிப்பு இந்த மாதிரி நல்ல ஒரு முயற்சியை அடைவார்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், நீண்ட நாளாக தடைபட்டிருந்த காதல், கல்யாணம் வாழ்க்கைகள் வந்து சேரும். அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. சோ இவ்வளவு நாளாக தடைகளாக இருந்த அனைத்து சுப செய்திகளும் நல்ல செய்திகளாக வந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய மாதமாக இருக்க போகுது. சோ 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலமாக இந்த ஆணி மாதம் இருக்க போது. வாழ்க வளமுடன். வணக்கம்.